நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டில் ஒட்டப்பட்ட சம்மன் கிழிக்கப்பட்டிருக்கின்றது. நடிகை கொடுத்த திருமண மோசடி புகாரின் அடிப்படையில் சீமான் வீட்டில் காவல்துறை சார்பில் சம்மன் ஒட்டப்பட்டது. நாளை காலை 11 மணிக்கு நேரில் ஆஜராக வேண்டும் என்று அந்த சம்மனில் குறிப்பிடப்பட்டிருந்த சூழலில் சம்மன் ஒட்டிய சில நிமிடங்களிலேயே சீமான் வீட்டில் இருந்து வெளியே வந்த நபர் ஒருவர் போலீசார் ஒட்டிய அந்த சம்மனை கிழித்திருக்கிறார். விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஆதம் இணைந்திருக்கிறார். ஆதன், இந்த சம்பவம் குறித்த முழுமையான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். வணக்கம் மோகன். 2016ஆம் ஆண்டு நடிகை விஜயலட்சுமி நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது பாலியல் புகார் ஒன்று அளித்திருந்தார். அது சம்பந்தமாக அவசரத்து காவல் நிலையத்தில் ஆஜராக வேண்டும் என ஏற்கனவே நோட்டீஸ் கொடுக்கப்பட்டது. இந்த நிலையில் ஆஜராக நிலையில் இன்று வலசராக்கம் போலீசார் நீலகிரியில் உள்ள சீமான் வீட்டுக்கு நோட்டீஸ் வீட்டு வாசலில் ஒட்டிய சில மணி நேரத்தில் உள்ளே இருந்த காவலாளி வெளியே வந்து அந்த நோட்டீஸை கிழித்தார். இது குறித்து வலசராக்கம் போலீசார் நீலகிரி போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார். நீலகிரி காவல் ஆய்வாளர் வந்து தற்போது அந்த நோட்டீஸை கிழித்த காவலரிடம் பேச்சுவார்த்தை நடத்திய போது இருவருக்கும் கைகலப்பு நடைபெற்றது. இந்த நிலையில் அவரை கைது செய்ய முயற்சித்த போது அந்த நபர் தான் வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து போலீசாரை நோக்கி நுழைத்தனர். பின்னர் அவரை காவலரிடம் அழைத்துச் சென்றுள்ளனர். விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஆதம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டில் போலீசார் சம்மனை ஒட்டினர். சம்மனை ஒட்டிய சில நிமிடங்களிலேயே வீட்டிலிருந்து வந்த நபர் ஒருவர் அந்த சம்மனை கிழித்திருக்கிறார். நடிகை விஜயலட்சுமி அளித்த புகாரின் அடிப்படையில் சீமான் நேரில் ஆஜராக வேண்டும் என்று அந்த சம்மனில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த சம்மனை சீமான் வீட்டிலிருந்து வந்த நபர் ஒருவர் போலீசார் சம்மன் ஒட்டிய சில நிமிடங்களிலேயே கிழித்திருக்கிறார் என்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. இன்னும் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஆதம் இணைகிறார். ஆதம், தற்பொழுது அங்கு சூழல் எப்படி இருக்கிறது? காவல்துறையினர் யாரெல்லாம் வந்து அங்கு சம்மனை ஒட்டியிருக்கிறார்கள்? சீமான் வீட்டில் தற்பொழுது யார் இருக்கிறார்கள்? சொல்லுங்க. வணக்கம் மோகன். நடிகை விஜயலட்சுமி சீமான் மீது 2011ஆம் ஆண்டு ஒரு பாலியல் புகார் அளித்திருந்தார். அந்த வழக்கில் ஆஜராக வேண்டும் என வலசராக்கம் போலீசார் ஏற்கனவே நோட்டீஸ் கொடுக்கப்பட்டது சீமானிடம். இந்த நிலையில அந்த வழக்கில் ஆஜராகிற நிலையில் இன்று வலசராக்கம் போலீசார் சீமான் வீட்டுக்கு நீலகிரியில் உள்ள சீமான் வீட்டுக்கு வந்தனர். வந்து வீட்டு வாசலில் அந்த நோட்டீஸை ஒட்டினர். நாளை காலை 9 மணிக்கு ஆஜராக வேண்டும் என ஒரு நோட்டீஸ் ஒட்டினர். பின்னர் உள்ளிருந்து வந்த சீமான் வீட்டிலிருந்து வந்த காவலாளி ஒருவர் அந்த ஒட்டப்பட்ட நோட்டீஸை கிழித்தெறிந்தார். இது குறித்து வலசராக்கம் போலீசார் நீலகிரி போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். நீலகிரி காவல் ஆய்வாளர் உட்பட வந்த போலீசார் உள்ளே இருந்த காவலாளியிடம் விசாரித்த போது திடீரென அவருக்குள் மோதல் ஏற்பட்டது. அவரை கைது செய்ய முயற்சித்த போது திடீரென காவலாளி மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து போலீசாரை நோக்கி மிரட்டியுள்ளார். அவரை ஏற்றும் போது இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் அந்த நபரிடம் துப்பாக்கியை பறிமுதல் செய்த நீலகிரி போலீசார் அவரை கைது செய்து நீலகிரி காவல் நிலையம் அழைத்து சென்று தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இருப்பினும் இந்த சம்பவம் சிறிது நேரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மோகன். குறிப்பாக நாம் காட்சிகளில் பார்க்க முடிகிறது, போலீசார் அந்த சம்மனை கேட்டில் ஒட்டுகிறார்கள். இந்த சமயத்தில் சீமான் தற்பொழுது அந்த வீட்டில் இருக்கிறாரா அல்லது வீட்டில் வேறு யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்பது குறித்த தகவல் கிடைத்திருக்கின்றதா? நிச்சயமாக மோகன், இந்த தற்போது வீட்டில் சீமான் இல்லாத நிலையில் அவரது மனைவி மட்டுமே உள்ளார்.
இந்த நிலையில் வலசரவாகத்தில் வந்த போலீசார் நாளை காலை ஆஜராகும்படி வீட்டின் வாசலில் நோட்டீஸ் ஆனது ஒட்டப்பட்டது. ஒட்டப்பட்ட மறுநடியே உள்ளே இருந்து வந்த காவலர் ஒருவர் அந்த நோட்டீஸை போலீசார் முன்பே கிழித்தெறிந்தார். இதையடுத்து அந்த போலீசார் நீலங்கரை போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். அங்கிருந்து வந்த நீலங்கரை போலீசார் அந்த நபரிடம் பேச்சுவார்த்தை நடத்திய போது திடீரென கைகலப்பு ஏற்பட்டது. அந்த நபர் பதிலுக்கு போலீசாரை நோக்கி தாக்க முயற்சித்தார். ஒரு கட்டத்தில் அவரை கைது செய்து வாகனத்தை எடுத்து மூச்சு சேர்த்த போது அந்த நபர் கையில் மறைத்து வந்த துப்பாக்கி எடுத்து போலீசாரை நீட்டி மிரட்டினார். தான் பாதுகாப்பாக வைத்துள்ளேன், என்னை எதையாவது செய்தால் சுற்றிடுவேன் என மிரட்டினார். அதையடுத்து அந்த நேரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அவரை கைது செய்து முயற்சித்த போது உள்ளே இருந்து வந்த சீமானின் மனைவி அந்த நபரை விடுவிக்குமாறு கேட்டார். இந்த விஷயத்தில் தலையிட வேண்டாம் என போலீசார் சொல்லி அவரை கைது செய்து தற்போது காவல் நிலையம் அழைத்து சென்றுள்ளனர். இச்சம்பவம் சிறிது நேரத்தில் இப்பகுதியில் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. கைது செய்த நபரை தற்போது நீலங்கரை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அவரிடம் கை துப்பாக்கி பதிவு செய்யப்பட்டது. அந்த நபர் முன்னாள் ராணுவ வீரர் என்பதும் தகவல் வெளியாகியுள்ளது. மோகன், அந்த பரபரப்பு காட்சிகளை நாம திரையில பார்க்க முடிகிறது. முதல்ல போலீசார் கேட்ல சம்மனை ஒட்டுறாங்க. அதன் பிறகு ஒருவர் அந்த சம்மனை கிழிக்கிறாரு. அதைத் தொடர்ந்து காவல்துறையினர் ஒருவரை வாகனத்தில் அழைத்து செல்லக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. அந்த சம்மனை கிழிக்கிற நபர் குறித்த விவரங்கள் வந்திருக்கிறதா? காவல்துறையினர் சம்மனை எடுத்துக்கொண்டு அங்கு ஒட்டுவதற்காக சென்றார்களா, நேரில் யாரிடம் கொடுப்பதற்காக சென்றார்களா? அந்த விவரத்தை நீங்க இன்னும் முழுமையா பதிவு பண்ணலாம். நிச்சயமாக மோகன், வீட்டில் சீமான் இல்லாததால் அந்த பாலியல் வழக்கு சம்பந்தமாக ஆஜராகும்படி ஏற்கனவே அவருக்கு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டது. இருப்பினும் இதுவரை அவர் ஆஜராகாததால் இன்று திருப்பி மீண்டும் வந்த வலசரவாக்கம் போலீசார் அவரிடம் வீட்டில் இருக்கின்றாரா என கேட்டபோது அவர் வீட்டில் இல்லாத நிலையில் வீட்டின் வாசலில் அந்த நோட்டீஸை ஒட்டினர். இதை பார்த்த உள்ளே இருந்த காவலாளி அவர் முன்னாள் ராணுவத்தில் பணியாற்றியதாக கூறப்படுகின்றது. அவர் ஒட்டிய சில மணி நேரம், போலீசார் ஒட்டிய சில மணி நேரம் உடனடியாக அந்த நபர் அந்த நோட்டீஸை கிழித்தார். இதனால் வலசரவாக்கம் போலீசார் அவர்களிடம் பேசிய போது நீலங்கரை போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். தகவல் அடிப்படையில் தான் விசாரிக்க வந்த போலீசாருக்கும் அவர் கேட்டை உள்ளே இருந்து திறக்காததால் அதை தள்ளி கொண்டு உள்ளே பேசிய போதுதான் அவர்களுக்கும் கைகலப்பு ஏற்பட்டது. அந்த காட்சிகளையும் நீங்க சரியாக பார்க்கலாம். போலீசாரை பிடிக்க முயன்ற போது அவர்களை தாக்கும் முயற்சியில் தான் நபர் ஈடுபட்டார். பின்னர் அவளை வலுக்கட்டாயமாக காரில் ஏற்றிய போதுதான் அவர் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கி இருந்ததை கண்டு தன் பாதுகாப்பு தான் துப்பாக்கி வைத்துள்ளேன், அது மீது பயன்படுத்த முயற்சிக்க வேண்டும் என அந்த நபர் கூறினார். அந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம். அதன் பின்னர் தான் தற்போது அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டிருக்கிறார். மோகன், ஆதம், தற்பொழுது அங்கு சூழல் எப்படி இருக்கிறது? போலீசார் அங்கிருந்து வெளியேறி விட்டார்களா? குறிப்பாக சீமானின் மனைவியிடம் காவல்துறையினர் பேசியிருக்கிறார்கள். அப்பொழுது சொல்லப்பட்டது என்ன? சீமான் தற்பொழுது எங்கு இருக்கிறார் என்கிற தகவல் கிடைத்திருக்கின்றதா? கண்டிப்பாக மோகன், தற்போது சீமான் ஒரு நிகழ்ச்சியாக வெளியூர் சென்றிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சம்பவம் நடைபெற்ற உடனே உள்ளே இருந்த சீமானின் மனைவி வெளியே போலீசாரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் அவரை விடுவிக்கும்படி. ஆனால் அவர் கை துப்பாக்கி வச்சு வைத்து வந்ததை போலீசார் கூறி அவர் மீது நடவடிக்கை எடுப்பதாக சொல்லி தற்போது அவர் காவல் நிலையம் அழைத்து சென்றனர். மேலும் அவர் சீமான் மனைவியிடம் கேட்டபோது இது குறித்து எந்த பதிலும் அளிக்காமல் அவர் வீட்டுக்கு சென்றார். சமயம் அவரை போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டனர். எவ்வாறு அவர் துப்பாக்கியை வைத்திருந்தால் எதற்காக பயன்படுத்தினார் என்பது குறித்து சிறிது நேரத்தில் வெளிவரும். அவர் யார் என்பது குறித்து சிறிது நேரம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை. அதம் குறிப்பாக காவலர்கள் சம்மன் ஒட்ட வந்த பொழுது 2 நபர்கள், நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த 2 நபர்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதில் ஒரு நபர் சம்மனை கிழித்திருக்கிறார். அந்த காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். மற்றொரு நபர் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. காவல்துறையினரை தாக்க முற்பட்டிருக்கிறார். அந்த காட்சிகளில் நாம் பார்க்க முடிகிறது. அந்த 2 நபர்கள் குறித்து வேறு ஏதேனும் தகவல் கிடைத்திருக்கின்றதா? இப்பொழுது அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட இருவரும் ஒருவர் சீமானின் வீட்டு காவலரும் மற்றொருவர் பணியாளர் என தெரிய வந்துள்ளது.
இருவருமே தற்போது சீமன் இல்லாததால் அந்த நோட்டீஸை வெளியே வெட்டிய போது அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக அவர்கள் அந்த நோட்டீஸை கிழித்துள்ளனர். இதனால் போலீசாருக்கும் அவர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த நிலையில்தான் அந்த துப்பாக்கி சம்பவம் நடைபெற்றது. தொடர்ந்து இப்பகுதியில் போலீசார் வர தொடங்கியுள்ளனர். இச்சம்பவம் தற்போது பரபரப்பாக ஏற்படுத்தியுள்ளது. ஒரு நபர் மட்டுமே, அதாவது துப்பாக்கி பயன்படுத்திய ஒரு நபர் மட்டுமே காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்து வருகின்றனர். அந்த 2 நபர்களில் ஒருவர் துப்பாக்கி வைத்திருந்ததாக நீங்க சொல்லியிருந்தீங்க. குறிப்பா சீமானுக்கு அவரது வீட்டிற்கு காவல்துறையின் பாதுகாப்பு ஏற்கனவே வழங்கப்பட்டு வருகிறதா, இல்லது அவருக்கான தனிப்பட்ட பாதுகாப்பு என்பது எந்த அளவிற்கு இருக்கின்றது? நிச்சயமாக சீமானுக்கு மட்டுமே பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதை தவிர வீட்டுக்கு போலீசார் பாதுகாப்பு இல்லை. அவர் தனியார் முன்னாள் ராணுவத்தில் பணியாற்றியவர்கள் மட்டுமே அவர்களுக்கு வீட்டு பாதுகாப்பு பயன்படுத்தி வந்தனர். தற்போது அந்த முறையில் தான் தற்போது ஒரு முன்னாள் ராணுவ வீரர் பணியாற்றி வந்திருந்தார். இந்த சம்பவம் நடைபெற்ற போதுதான் அவர் உள்ளே இருந்து வெளியே போலீசாரிடம் வாக்குவாதம் ஏற்பட்டது. போலீசார் வீட்டுக்குள் நுழைந்து அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்த சென்ற போது அவரை கேட்டை மூடிக்கொண்டு போலீசார் உள்ளே நுழையாத அளவுக்கு பாதுகாத்து கொண்டார். அப்பொழுதுதான் போலீசார் உள்ளே நுழைந்து அவரை பேசும்போது இந்த வாக்குவாதம் ஏற்படுகின்றது. அது பின்னர் கைகலப்பாத மாறி இந்த பிரச்சனை அவரை வாகனத்தில் இருக்கும்போதுதான் இதாவது துப்பாக்கி போலீசார் நோக்கி அவரை வீழ்ச்சித்தார். அதம் குறிப்பா இந்த காட்சிகள் எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது இந்த வழக்கின் பின்னணி என்ன, எப்போ ஆஜராகணும் அப்படின்னு அந்த சம்மனில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த வழக்கின் பின்னணி குறித்த முழுமையான விவரங்களை நீங்க இந்த தருணத்தில் பதிவு பண்ணலாம். நிச்சயமாக மோகன், 2011ஆம் ஆண்டு நடிகை விஜயலட்சுமி திருமணம் செய்து கொள்வதாக கூறி பாலியல் ஈடுபட்டதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது ஒரு புகார் அளித்தனர். அதன் அடிப்படையில் தற்போது நீதிமன்றம் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என ஒரு அறிவிப்பில் ஈடுபட்டது. இது சம்பந்தமாக வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் சீமான் ஆஜராக வேண்டும் என ஏற்கனவே நோட்டீஸ் வழங்கப்பட்டது. அதில் சீமான் ஆஜராகாததால் மீண்டும் இந்த வழக்கில் ஆஜராகும்படி சமன் கொடுக்க போலீசார் வந்தபோது அவர் வீட்டில் இல்லாத நிலையில் அந்த சமனை வீட்டில் வாசலில் ஒட்டினர். அப்பொழுதுதான் அந்த உள்ளே இருந்த பணியாளர் இந்த ஒட்டப்பட்ட சமனை கிழித்திருந்தார். இது குறித்து வலசரவாக்கம் போலீசார் நீலங்காய்க்கு தகவல் கொடுத்திருந்த பேரில்தான் விசாரணை மேற்கொண்டது பொழுது இந்த சம்பவம் நடைபெறுகிறது. தற்போது கைது செய்யப்பட்ட இந்த காவலரையை நீலங்கரை போலீசார் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார். அவர் எவ்வாறு அந்த துப்பாக்கி வைத்திருந்தார், எதற்காக வைத்திருந்தார் என்பது குறித்தெல்லாம் விசாரணை மேற்கொண்டார். அதற்கு லைசன்ஸ் உள்ளதா என்பது குறித்தும் போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பா இந்த வழக்கு தொடர்பாக உயர்நீதிமன்றமும் பல்வேறு கருத்துக்களை கூறியிருந்தது. நடிகை விஜயலட்சுமியிடமும் 7 மணி நேரம் போலீசார் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்களே, இந்த விவரங்கள் எல்லாம் நீங்க பதிவு பண்ணலாம். சீமான் தன் மீது பாலியல் வன்கொடுமை செய்ததாக 2011ஆம் ஆண்டு விஜயலட்சுமி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இந்த வழக்கின் நீண்ட நாட்களாகவே நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் ஆஜராகாத நிலையில் சீமான் ஆஜராக வேண்டும் என உயர் நீதிமன்றத்தில் ஏற்கனவே வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் தான் இந்த சம்பவத்தில் இன்று போலீசார் சமன் கொடுப்பதற்காக வந்த போது இச்சம்பவம் நடைபெற்றுள்ளது. ஏற்கனவே 2011ஆம் ஆண்டு கொடுக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் தான் நீதிமன்றம் இவரை விசாரிக்க வேண்டும் என குறிப்பிட்டிருந்தது. அந்த நிலையில் தான் வலசரவாக்கம் போலீசார் தற்போது சமன் கொடுக்க வந்துள்ளனர். மோகன், அதம் குறிப்பாக இந்த சம்பவத்தின் பொழுது அந்த சம்மனை ஒட்டும் பொழுது தடுத்த 2 நபர்கள், குறிப்பாக ஒருவர் காவல் துறையினரோடு வாக்குவாதம் செய்து தள்ளுமுள்ளில் ஈடுபட்ட அந்த நபர், அவர் கைது செய்யப்படும் பொழுது காவலருக்கும் அவர்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. அப்போ சில பொருட்களை உபயோகிக்கிறார்களே, அந்த விஷயம் குறித்த முழுமையான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். மோகன், 2011ஆம் ஆண்டு
சீமான் மீது கொடுக்கப்பட்ட பாலியல் வன்கொடுமை வழக்கில் இன்று ஏற்கனவே சீமான் ஆஜராக வேண்டும் என வல்சராக்கம் போலீசார் உத்தரவிட்டிருந்தனர். ஆஜராகாத நிலையில் இன்று மீண்டும் வலசராக்கம் போலீசார் சீமான் வீட்டுக்கு நீலகிரியில் சீமான் வீட்டுக்கு சமன் கொடுப்பதற்காக வந்த பொழுது சீமான் இல்லாத காரணத்தினால் நோட்டீஸை வீட்டின் வாசல் முன்பு ஒட்டினர். இதை ஒட்டிய சில நிமிடங்களிலே உள்ளிருந்த காவலாளி ஒருவர் திடீரென வெளியே அந்த நோட்டீஸை பிரித்தறிந்தார். அப்பொழுது போலீசாருக்கும் அந்த வீட்டில் இருந்த காவலாளிக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் இது குறித்து நீலாங்கரை போலீசாரிடம் வலசரக போலீசார் தகவல் தெரிவித்தனர். இதற்காக விசாரணைக்காக வந்த பொழுது வீட்டின் முன்பு இந்த காவலாளி கேட்டை கூட்டிக் கொண்டதால் நீலகிரி போலீசாருக்கும் அந்த காவலாளிக்கும் தள்ளுமுள் ஏற்பட்டது. உள்ளே சேர்ந்த போலீசார் அவரை கைது செய்து முயற்சித்த போது இருவருக்கும் கைகலப்பு ஏற்பட்டது. போலீசார் அவரை தாக்க பதிலுக்கு அவருக்கும் போலீசாரை நோக்கி தாக்கினார். ஒரு கட்டத்தில் அவரை கைது செய்து காவலை அழைத்து செல்லும் முயற்சித்த போதுதான் அவர் மறைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து போலீசாரை நோக்கி சுற்றுவேன் என மிரட்டினார். தான் முன்னாள் ராணுவத்தில் பணியாற்றியதாகவும் என்னுடைய பாதுகாப்புக்காக இந்த துப்பாக்கி வைத்துள்ளேன், என்னை ஏதாவது செய்தால் உங்களை சுட்டுவேன் என மிரட்டினார். இதையடுத்து அவரிடம் இருந்த துப்பாக்கி பறிமுதல் செய்யப்பட்டது. உடனடியாக அவரை இங்கிருந்து அழைத்து சென்று நீலாங்கரை காவல் நிலையத்தில் வைத்து தற்போது விசாரணை மேற்கொண்டுகிறார். மற்றொருவர் சீமானியிடம் வாக்குவாதம் அவர் ஒரு பணியாளர் என்பதும் தெரிய வந்துள்ளது. தற்போது நீலாங்கரை போலீசார் இந்த பகுதியில் வர தொடங்கியுள்ளனர். மேலும் பரபரப்பு பரவலாம் என்பதற்காக போலீசார் இந்த பகுதியில் வர தொடங்கியுள்ளனர். விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்கு நன்றி ஆதம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றி விட்டதாக நடிகை விஜயலட்சுமி கடந்த 2011ஆம் ஆண்டு வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அந்த புகாரை 2012ஆம் ஆண்டு விஜயலட்சுமி திரும்ப பெற்றுக் கொண்ட நிலையில் பல்வேறு காரணங்களுக்காக இந்த விசாரணை மீண்டும் நடைபெற்று வருவதாகவும் இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் எனவும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி இந்த வழக்கை விசாரிக்கலாம் எனவும் 12 வாரங்களுக்குள் விசாரணையை முடித்து அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் அதன் பேரில் வலசரவாக்கம் போலீசார் இந்த வழக்கில் மீண்டும் விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக தற்பொழுது சம்மன் ஒட்ட சென்ற இடத்தில் வாக்குவாதம் கைகலப்பு ஏற்பட்டிருக்கின்றது. அங்கிருந்த ஒரு நபர் துப்பாக்கியை பயன்படுத்த முற்பட்டிருக்கிறார். அவரை கைது செய்து குண்டுக்கட்டாக தூக்கி சென்று காவலர்கள் கைது செய்திருக்கிறார்கள். அந்த பரபரப்பு காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம்.